எப்ப பார்த்தாலும் பெண்களை கொச்சையா பேசுறது மட்டுமே ஒரு ட்ரெண்டா இருந்துகிட்டு இருக்கு. நம்ம இது ஜெயலலிதா அவர்கள் காலத்துல இருந்து நம்ம பார்த்திருக்கோம். அதாவது சட்டசபைக்குள்ளேயே அவங்க பண்ணாத அட்டகாசம் கிடையாது. அதாவது பெண்கள் உரிமைன்னு பேசுறோம், ஓட்டு வேணும்னா பெண்கள் கிட்ட வந்து நிக்கிறோம், தாய்மக்கள்னு பேசுறோம், உங்களுக்கு தங்கச்சி அக்கா அம்மான்னு பேசுறோம். தங்கச்சி அக்கா அம்மாவை பேசுற பேச்சா இதெல்லாம்? பொலிட்டிக்கல் பொசிஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? லைசன்ஸ் கொடுத்துட்டாங்களா கையில வாய்க்கு வந்த மாதிரி எல்லாரையும் பேசுறதுக்கு? நாங்க எல்லாம் கஷ்டப்பட்டு தேர்தலில் போய் ஓட்டு போட்டு உங்களை தேர்ந்தெடுத்து நாங்க போய் அப்போசிஷன் லீடர்ல உங்களை உட்கார வச்சா அவரோட பர்சனல் கேரக்டர் என்ன, அவரோட பர்சனல் ரிலேஷன்ஸ் என்ன, வி ஆர் நாட் பாதர்டுங்க. அப்ப மட்டும் உங்களுக்கு எப்படி தெரிய மாட்டேங்குது என்ன பேசணும், எது சரி எது தப்புன்னு? இது தெரியாம பேசுறது மாதிரி இல்லைல்ல. இட் ஹேஸ் டு பி அன் எண்டுங்க. தமிழ்நாடும் எனக்கு புளிச்சு போச்சு, இதை பார்த்து பார்த்து அதாவது வெறுத்து போச்சுன்னு தான் சொல்லணும். எஸ்எஸ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு அரசியலே தற்போது பரபரப்பாக இருக்குது. தமிழ்நாடு எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தற்போது போலீஸ் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். தஞ்சாவூரில் அவர் பேசிய பேச்சுக்காக தற்போது போலீஸ் இந்த நடவடிக்கையை எடுத்திருக்காங்க. இந்த விவகாரம் தொடர்பாக பேசுவதற்காக நம்முடைய உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் பிரியதர்ஷினி ராகுல் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோட பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம் வினோத். வணக்கம் மேம். இப்போ உதயநிதி அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறத எப்படி பார்க்குறீங்க? இந்த வழக்குகளோட ஸ்டாண்ட் என்னவா இருக்க போகுது? திரும்ப திரும்ப ஒரு ட்ரெயில் மாதிரி தமிழ்நாட்டில் பெண்களை ஆபாசமா பேசுறது ஒரு ட்ரெண்ட் ஆயிட்டே போறது அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்கு. அதே தமிழ் மண்ணுல பிறந்து வளர்ந்ததுனால இன்னும் வலி அதிகமா இருக்கு. இது வேற ஏதாவது ஊர்ல நடந்திருந்தாலே நமக்கு கஷ்டமா இருந்திருக்கும். இது தமிழ்நாட்டுல திரும்ப திரும்ப நடக்கிறது ரொம்ப கஷ்டம் கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கு அன்டவுட்லி. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஐ ஹாவ் டு கிவ் திஸ் கிளாரிபிகேஷன் வினோத். இது மெட்ராஸ் ஹைகோர்ட்ல அவரை சாயந்தரத்துக்குள்ள ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுக்கான ரீசன் என்னன்றதை நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஏன்னா நிறைய வேற மாதிரி ஒரு இன்டர்பிரிட்டேஷன் போயிட்டு இருக்கு. See, there is a difference between detention and arrest, ma. இன்னைக்கு உதயநிதி அவர்களுக்கு நடந்தது அரெஸ்ட் கிடையாது, டிடென்ஷன். ஸோ அரெஸ்ட் பண்ணா மட்டும்தான் நீங்க பெயில் அப்ளை பண்ணி கோர்ட்ல போய் பெயில் அப்ளை பண்ணி வெளியில வரணும். இது ஒரு ஃபார்மேட். டிடென்ஷன் அப்படின்றதுனா வெறும் விசாரணை மட்டும். உங்களை கூப்பிட்டு விசாரிப்பாங்க, என்ன நடந்தது ஏது நடந்தது அப்படின்னு கேட்கறது. ஸோ டெக்னிக்கலி உதயநிதி அவர்களுக்கு டிடென்ஷன் தான் இன்னைக்கு நடந்த ஒரு விஷயம். அதாவது தஞ்சாவூர்ல இருக்கிற அவங்களோட டிவிகே விமென் விங்ல இருக்கிறவங்க ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாங்க. அந்த கம்ப்ளைண்டோட பெர்ஸ்பெக்டிவ்ல இவரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. இது வெறும் ஒரு விசாரணை ஃபர்ஸ்ட். ரெண்டாவது விஷயம், விசாரணைக்காக போய் அவர் ஹைகோர்ட்ல போய் திரும்ப, அதாவது எங்க விசாரணையே தப்பு அப்படின்றதுதான் ஹைகோர்ட்ல போய் அவர் கேட்டது. சோ ஹைகோர்ட்ல போன விசாரணை பெயில் அப்படின்றது கிடையாது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட். ரெண்டாவது விஷயம், அதனாலதான் ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன தெளிவா சொன்னாங்கன்னா, இது நாங்க வெறும் அவர் என்கொயரிக்கு தான் கூப்பிட்டோமே தவிர அரெஸ்ட் கிடையாது. இது அரெஸ்ட் இருந்தாதான் பெயில்ன்ற ஸ்கோப் வரும். சோ தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட அங்க கேட்டது என்ன அப்படின்னா, சரிங்க இப்போ என்ன வேணும் அப்படின்னு கேட்டதுக்கு, எங்களுக்கு ஈவினிங் வரைக்கும் டைம் கொடுங்க, அவரை விசாரிக்கணும். ஸோ அதனால மட்டும்தான் நீங்க ஈவினிங் ரிலீஸ் பண்ணி விடுங்க, ஈவினிங் வரைக்கும் அவர் he has to cooperate to the investigation அப்படின்னு சொன்னதுதான் மெட்ராஸ் ஹைகோர்ட் ஆர்டர். ஸோ டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் மெட்ராஸ் ஹைகோர்ட் போனதுனால மெட்ராஸ் ஹைகோர்ட் இவர் மேல தப்பு இல்ல, இவரை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லல. ஸோ அந்த கிளாரிபிகேஷன் நான் கண்டிப்பா கொடுக்கணும். பிகாஸ் இட் வாஸ் நாட் an arrest, it was a detention. மேம், இப்போ தஞ்சாவூருக்கு கொண்டு போய் தான் விசாரிக்கணும்னு ஒரு ரூல் இருக்கா, இல்ல இங்கேயே ஏதாவது விசாரிச்சிருக்கலாம் இல்லையா? ஏன்னா இன்சிடென்ட் நடந்தது அந்த ஜூரிஸ்டிக்ஷன் தானேம்மா. அவர் தஞ்சாவூர் பக்கத்துல இருக்கிற ஒரு இடத்துல தானே இந்த ஒரு ஈவெண்ட்ல தானே இதை பத்தி பேசியிருக்காரு. சோ எந்த ஜூரிஸ்டிக்ஷனோ அவங்க தானே போலீஸ் தானே, அவங்க தானே விசாரிக்க முடியும். சோ டெக்னிக்கலி தட் இஸ் a reason it had to go there. அண்ட் நார்மலாவே இது ஒரு கம்ப்ளைண்ட் அப்படின்னு குறிச்சு இது ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன். அப்போ போய் உங்க பெயிலுக்கு ஆன்டிசிபேட்டரி பெயில் அப்ளை பண்றதுக்கோ இல்ல பெயில் அப்ளை பண்றதுக்கோ வாய்ப்பு இருக்கு. அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா பெயில் பண்ணணும், அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்குவாங்க. ஏன்னா இதுல முக்கியமான நிறைய செக்ஷன்ஸ் இருக்கு. அதுல ரொம்ப என்ன சொல்றது, நான் பெயிலபிள் அஃபென்சஸ்ல ஒண்ணு வர்றது நம்ம செக்ஷன் 4 தமிழ்நாடு விமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட். ஸோ அது நான் பெயிலபிள் அஃபென்ஸ். ஸோ டெக்னிக்கலி இது ஒரு கம்ப்ளைண்ட் ஸ்டேஜ் தான். இன்னும் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஸோ எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணா மட்டும்தான் இட் வில் கோ டு தி நெக்ஸ்ட் ஸ்டேஜ். ஸோ கம்ப்ளைண்ட்ல தான் they have gone to the high court. இவ்வளோ சீக்கிரம் ஆக்ஷன் எடுக்கிறாங்க அப்படின்றத எல்லாருமே ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, வேறு எதுலேயுமே இந்த மாதிரியான ஆக்ஷனை எடுக்கல போலீஸு. திடீர்னு ஏன் ஓவர் நைட்டில் இப்போ உதயநிதி அங்கே பேசிட்டு நைட்டு வர்றாரு, நைட்டு சென்னை ரீச் ஆகிறாரு,
காலையில இங்க போலீஸ் வந்து அவரை விசாரணைக்காக அழைச்சிட்டு போறாங்க அப்படின்றது எப்படி பாக்குறீங்க? இது சரியா இந்த ஆக்ஷன்? வினோத், இது நான் ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்களேன். அரசியல் பண்றதுக்கு ஒரு தரம் இருக்கணும். அரசியல் பண்றதுக்கு ஒரு மெச்சூரிட்டி இருக்கணும். அரசியல் பேசுறதுக்கு தேவையில்லாம யாரையோ இரையா போடக்கூடாது அப்படின்றது ஒரு மினிமம் அண்டர்ஸ்டாண்டிங். அந்த இரையா போடுறவங்க இந்த அரசியலுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாதுன்றது இன்னொரு முக்கியமான விஷயம். எப்ப பார்த்தாலும் பெண்களை கொச்சையா பேசுறது மட்டுமே ஒரு ட்ரெண்டா இருந்துகிட்டு இருக்கு. நம்ம இது ஜெயலலிதா அவர்கள் காலத்துல இருந்து நம்ம பார்த்திருக்கோம். அதாவது சட்டசபைக்குள்ளேயே அவங்க பண்ணாத அட்டகாசம் கிடையாது. பட் ஆனா இப்போ ஒரு 30-40 வருஷம் கழிச்சு நிறைய வந்து டிஃபரன்சஸ் வந்திருக்கு. நிறைய டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்தாலும் அந்த மாதிரி விஷயம் நடக்காது அப்படின்னு நம்ம ஒரு டைம்ல எதிர்பார்ப்போம். ஆனா we get disappointed. நான் என்ன கேட்கிறேன், இதே நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கேள்வி எழுப்பினாரு இதே த்ரிஷா அவர்கள் பத்தி. பிஜேபியில இருந்த விமன் லீடர்ஸ் வெளியில வந்து கண்டனம் தெரிவிச்சாங்களா இல்லையா? அவர் வந்து சாரி கேட்க வச்சாங்களா இல்லையா? சோ நான் என்ன கேட்கிறேன், இதே டிஎம்கேல இருக்கிற எத்தனையோ விமன் லீடர்ஸ் இப்போ are you proud of the statement that Mr. Udayinidhi Stalin has given? அது என்ன ஒரு இன்டர்பிரிட்டேஷன் வேணா இருக்கலாங்க. நான் அவங்க பேர் யூஸ் பண்ணல, நீ உங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்கலாம், என்ன வேணா இருந்துட்டு போட்டோம். இன்னைக்கு அவர் பண்ணதுல are you very proud as a woman? எல்லா கட்சிலாம் ஒரு பக்கம் தூக்கி வைங்க. சரி, ஒரு லிமிட்டுக்கு மேல பெண்களை டார்கெட் பண்றது, பெண்களை அசிங்கமா பேசுறது, கொச்சையா பேசுறது ஒரு ட்ரெண்டா கொண்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் பெண்களே இல்லாம நீங்களே அரசியல் நடத்திக்கணும். அப்ப என்னன்னா, இல்லங்க இது வந்து வெறும் ஆண்கள் மட்டுமே இருக்கிற ஒரு நாடு, ஆண்கள் நாடு, அப்படி தமிழ்நாடுன்னு இல்லாம ஆண்களின் நாடுன்னு மாத்திருங்க. இல்ல பெண்களும் அங்க இருக்கிறதுக்கு சம உரிமை எங்களுக்கு இருக்கு அப்படின்னா, அப்ப சம உரிமை இருக்கும் போது அதுக்கு மினிமம் ரெஸ்பெக்டாவது எங்களுக்கு வேணும் இல்லையா? யாரு பத்தியுமே பேசாம எப்ப பார்த்தாலும் வந்து பொலிட்டிக்கல் பேக்கிங் இல்லாதவங்களை பத்தி மட்டுமே பேசுறது. குஷ்பு அவர்களை பேசி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் அந்த காயத்ரி ரகுராமன் பத்தி பேசி முடிச்சாச்சு. த்ரிஷா அவர்களை பத்தி பேசி முடிச்சாச்சு. நான் என்ன கேக்குறேன், நீங்க யாரு சர்டிபிகேஷன் கொடுக்கறதுக்கு? இல்ல அவரு நேரடியா அவங்களதான் குறிப்பிடுறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது இல்ல. அவர் பெயர் குறிப்பிடல இல்லையா? இல்ல வினோத், இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, நான் ஒரு ப்ரோக்ராம்க்கு உங்களை இன்வைட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஐ எம் ஹோஸ்டிங் தட் ஈவென்ட்னு வச்சுக்கோங்க. அங்க வந்து பப்ளிக்கா அந்த கிரவுட்ல இருக்கிறவங்க வந்து மிஸ்பிஹேவ் பண்றாங்க, என் கையில மைக் இருக்கு, நான் என்ன சொல்லணும்? தட்ஸ் irrelevant, நம்ம பேச வேண்டாம்னு சொல்லுவேன். இல்ல அது டாபிக் கிடையாதுங்க, அதை பத்தி இங்க பேச வேண்டாம்னு சொல்லுவேன். இல்லைன்னா சிரிச்சு விட்டுருவேன். அதுக்கு ரெலவன்சிக்கு நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பேனா? நீங்க தானே இங்க டெபியூட்டி சிஎம்மா இருந்தவரு, நீங்க தானே லீடர் ஆஃப் அப்போசிஷன், நீங்க கும்பல் கூப்பிட்டதுனால தானே எல்லாரும் வந்து அங்க நிக்கிறாங்க. அங்க ஒருத்தங்க தப்பு பண்றாங்கன்னா அதை தட்டி கேட்கிற ஒரு பொறுப்பும் உங்களுக்கு இருக்கா இல்லையா? பொலிட்டிக்கல் பொசிஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? லைசன்ஸ் கொடுத்துட்டாங்களா கையில வாய்க்கு வந்த மாதிரி எல்லாரையும் பேசுறதுக்கு? ஒரு லிமிட் இருக்கு தேவையில்ல. நான் என்ன சொல்றேன், சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவரை பத்தி வந்து அவர் பேசாத வார்த்தையே கிடையாது. அது காதுல இருந்து ரத்தம் கொட்டும் அந்த மனுஷன் பேசுறத பார்த்தா. அதாவது தமிழ்ல இத்தனை வார்த்தை இருக்கா அப்படின்றது அவர் பேச்சுலதான் நமக்கே தெரிய வரும்னு வச்சுக்கோங்க. அவரு நீங்க என்ன ஸ்டெப் எடுத்துட்டீங்க? சோ அவருக்கு நீங்க ஸ்டெப்பே எடுக்காம திரும்ப அவருக்கு எடுத்த ஸ்டெப் என்ன தெரியுமா? இன்னும் நிறைய மேடைகள் கொடுத்தது. அவருக்கு இவங்க கொடுத்த பனிஷ்மெண்ட் என்னன்னா இன்னும் நிறைய ஸ்கோப் கொடுத்தது. சோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்திருக்குமா இருக்கும் இப்போ அவங்களுக்கு. சோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் நடக்காததுனால இது ஓவர் ரியாக்ஷனா தெரியுதோ என்னவோ. இப்போ அடுத்து என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்படும் மேம்? ஏன்னா 9 செக்ஷன்ல அவருக்கு வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. சும்மா ஒரு வார்த்தை பேசினாரு, அதனால 9 செக்ஷன் போடலாமா அப்படின்ற கேள்வியும் ஒரு பக்கம் எல்லாருமே முன்வைக்கிறாங்க. எப்படி இருக்க போகுது மேம்? நான் என்ன கேக்குறேன், ஒரு வார்த்தை பேசினதுக்கு 9 செக்ஷன், ஓகே ஃபைன், எல்லா செக்ஷனும் அவங்க ஜஸ்டிஃபை பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வினோத், இது வந்து கம்ப்ளைண்ட் ஸ்டேஜ்ல தான் இருக்கு. இட் இஸ் டு தி டிஸ்கிரிஷன் ஆஃப் த போலீஸ், கரெக்ட்டுங்களா? இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, ஒன்னு இதை எஃப்ஐஆரா சேஞ்ச் பண்ணாங்கன்னா இட் பிகம்ஸ் அ கேஸ். அது வரைக்கும் இட் இஸ் ஒன்லி அ கம்ப்ளைண்ட். கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க, கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. அந்த விசாரணையில இல்ல இதை ஓகே திஸ் இஸ் a very minuscule thing, இதை பெருசாக்க வேண்டாம், இதுல பெரிய வந்து ஃபேக்சுவல் எரர்ஸ் எதுவுமே கிடையாதுன்னு போலீஸ் நினைச்சாங்கன்னா கேஸ க்ளோஸ் பண்ணுவாங்க. இல்ல இதுல வந்து நிறைய இஷ்யூஸ் இருக்கு, இதுல வந்து நிறைய law has been என்ன சொல்றது இது பண்ணிருக்காங்க, and then if there is need for an intervention, police investigationக்கு தேவை இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவாங்க. சோ எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண உடனே கண்டிப்பா இவர் ஆன்டிசிபேட்டரி பெயில் எடுத்துதான் ஆகணும். பிகாஸ் நான் பெயிலபிள் ஒஃபென்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஆன்டிசிபேட்டரி பெயில் எடுக்கலாம், இல்ல அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா பெயில் எடுக்கலாம். சோ அது வந்து எனக்கு தெரிஞ்சு அதுக்கான ஸ்கோப் கம்மியா தான் இருக்கு. I think it was a complaint and it was just a statement to such kind of behavior in public ன்னு தான் நான் பாக்குறேன். இதுக்கு மேல இந்த மாதிரி பெண்களை கொச்சையா பேசுறது, பர்சனல் அட்டாக்ஸ் பண்றது,
அதாவது பர்சனல் அட்டாக்ஸ் பண்றது வந்து என்ன சொல்றது, சனாதனம் முடிஞ்சிருச்சு, பர்சனல் அட்டாக்ஸ் ஆன் விமென் முடிஞ்சிருச்சு. தேர் ஹாஸ் டு பி எ லிமிட். இதுக்கு மேல டாலரன்ஸ்ன்றதுக்கு எல்லாருக்குமே ஒரு பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கும் இல்லையா? இது வந்து எப்ப பார்த்தாலும் பெண்களை கொச்சப்படுத்தி பேசுறது, இதுல ஒரு ட்ரெண்டிங் கொண்டு வருது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஐ டோன்ட், இவருன்னு கிடையாது, யாரா இருந்தாலுமே சொல்றேன், நோபடி ஹாஸ் த ரைட் டு டிமீன் another woman. யாரு நீங்க? முதல்ல உங்களோட அத்தாரிட்டி என்ன இதுல? நீங்க யார் இங்க பெரிய ஆளு? How can you raise your arms bigger than me? இது எனக்கு இது புரியாத ஒரு ஒரு இது. when there is a woman and அதாவது பெண்கள் உரிமைன்னு பேசுறோம், ஓட்டு வேணும்னா பெண்கள் கிட்ட வந்து நிக்கிறோம், தாய்மக்கள்னு பேசுறோம், உங்களுக்கு தங்கச்சி அக்கா அம்மான்னு பேசுறோம். தங்கச்சி அக்கா அம்மாவை பேசுற பேச்சா இதெல்லாம்? அவங்களுடைய உறவினர்களே வந்து கட்சியில பொறுப்புல இருக்காங்க, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரா இருக்காங்க. அப்படின்றப்ப அவர் எந்த அளவுக்கு இதை கொஞ்சம் டிக்னிஃபைடா நடந்திருக்கணும்னு நினைக்கிறீங்க? சரி, நான் என்ன சொல்றேன்னா, முந்தா நேத்து அரசியல் வந்தவங்க இப்படி பண்ணா கூட நம்ம வந்து ஜீர்ணிச்சுக்கலாங்க. நீங்க தலைமுறையா அரசியல்ல இருக்கிறவங்க தானே. மினிமம் பெண்களுக்கு மரியாதை கொடுத்து பேசணும்ன்றது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நாளைக்கு பப்ளிக் ஸ்பீச்ல நீங்க போனாலும் நான் போனாலும் நமக்கு ட்ரைனிங் எடுத்துக்கலாம். நம்ம தப்பு பண்ணா ஓகே, ஐயோ புதுசு கத்துக்கிட்டீங்கன்னு நினைக்கலாம். நீங்க தான் வாழையா இருக்கீங்களே அங்கேயே, உங்களுக்கு தான் என்ன பேசணும்னு எல்லாமே தெரியுமே. அப்புறம் how can you make this blunder? நான் என்ன கேக்குறேன், நீங்க வந்து உண்மையாவே அது வந்து ஒரு ஃப்ளோ ஆஃப் தாட்டோ இல்ல ஒரு ஜோக் கான் ராங்கோ கூட வச்சுப்போமே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜோக்கே பண்ணக்கூடாது ஃபார் சம்படி ஹூஸ் irrelevant. அவங்க பார்ட்டிலையும் கிடையாது, அவங்க எம்எல்ஏவும் கிடையாது. எப்ப பார்த்தாலும் அவங்க இழுத்துட்டு வர்றது இட்ஸ் நாட் வெரி, என்ன சொல்றது, நல்லவும் இல்லை பாக்குறதுக்கு. அண்ட் ரெண்டாவது விஷயம், ரெண்டு பேருமே மெச்சோர்ட் எனஃப், லிவிங் டுகெதரே வந்து சுப்ரீம் கோர்ட்ல இட் இஸ் லீகலைஸ்டு. ஸோ டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் நீங்க எந்த ஃப்ரண்ட்ல இவங்களை அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. மூணாவது விஷயம், ஒருவேளை வந்து முதல்வர் அவர்களோட அடல்ட்ரேஷனை காமிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அது கேள்வி கேட்க வேண்டியது உங்க ஒய்ஃப். இட் இஸ் அ பர்சனல் பிசினஸ். இதுல அதாவது நீங்க வந்து நாங்க எல்லாம் கஷ்டப்பட்டு தேர்தலில் போய் ஓட்டு போட்டு உங்களை தேர்ந்தெடுத்து நாங்க போய் அப்போசிஷன் லீடர்ல உங்களை உட்கார வச்சா நீங்க எங்க மக்களுக்காக உட்கார்ந்து பேசி மக்களுக்காக யோசிப்பீங்களா, இல்ல விஜய் வீட்டுல இருக்கிற பிரச்சனையை தீர்ப்பீங்களா? அவரோட பர்சனல் கேரக்டர் என்ன, அவரோட பர்சனல் ரிலேஷன்ஸ் என்ன, வி ஆர் நாட் பாதர்டுங்க. எங்களுக்கு அதை பத்தி கவலை கிடையாது. எங்களுக்கு தேவை சிஎம் வேலை செய்யணும், எங்களுக்கு தேவை அப்போசிஷன் லீடர் கேள்வி கேட்கணும். அதோட வச்சுக்கோங்களேன், லெட்ஸ் டூ பிசினஸ் லைக் பிசினஸ். எதுக்கு இந்த பர்சனல் அட்டாக்லாம்? யாருக்கு பர்சனல் லைஃப்ல கம்ஃபர்டபுளா வந்து எவ்ரிபடி இஸ் 100% பெர்ஃபெக்ட்னு சொல்லுங்க பாப்போம். யாரு உட்கார்ந்து நீங்க இன்னைக்கு குறைஞ்சி பார்த்தாலும் எவ்ரிபடி வில் ஹேவ் தேர் ஓன் ஸ்டோரிஸ் டு சே இல்லையா? So எதுக்கு why take personal life into public area? இதுல இன்னொரு பக்கம் திமுக தரப்புல வந்து ஒரு குற்றச்சாட்டை சொல்றாங்க. அதாவது ஏற்கனவே வந்து செங்கல்பட்டு நீதிமன்றத்துல வந்து அவங்க விஜய் அவர்களுடைய மனைவி வந்து வழக்கு பதிவு செஞ்சிருந்தாங்க. அப்படின்றப்ப அதை பத்தி பேசினப்ப உதயநிதி பேசினப்பெல்லாம் ஆக்ஷன் எடுக்கல. ஆனா இப்ப இந்த விஷயத்துக்காக ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னா அப்ப என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான பதிவுகள் எல்லாம் பார்க்க முடியுது சமூக வலைதளங்கள்ல. ஐயோ வினோத், நான் இப்ப லா கிளாஸ் தான் எடுக்கணும் வினோத், எனக்கு சிரிப்பு தான் வருது இதுல. ஓகே, see technically speaking அது வந்து ஒரு டிவோர்ஸ் கேஸ். இட் இஸ் பிட்வீன் டூ இண்டிவிஜுவல்ஸ். அவங்க கேஸ் வந்து எனக்கு டிவோர்ஸ் வேணும்னு கேட்டிருக்காங்க, மியூச்சுவல் கன்சென்ட்ல அவங்களோட டிவோர்ஸ் போயிட்டு இருக்கு. இதுல வந்து ஸ்டேட் என்ன கிரைம் அகைன்ஸ்ட் தி ஸ்டேட் நடந்துருச்சு? செங்கல்பட்டு கோர்ட்டில் கணவனை தேடும் மனைவி என்ற உதயநிதியின் பேச்சுக்கு வராத வழக்கும் கைதும் இந்த விஷயத்துல வருதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக தரப்புல ஒரு அர்த்தமும் கிடையாதுங்க. இதுல ரொம்ப இன்டர்பிரேட்டிவான அர்த்தம்லாம் ஒண்ணும் கிடையாது. கணவரை தேடும் மனைவி அப்படின்னு சொல்றதுல வந்து எங்க விமன் ஹராஸ்மெண்ட் வந்துருச்சு? அவங்கள அசிங்கப்படுத்தினது எங்க? யார் அசிங்கப்படுத்தாங்க? அவர் என்ன சொல்றாருன்னா, விஜய் அவர்கள் செங்கல்பட்டு கோர்ட்டுக்கு வரல, மனைவி வந்து அவரை தேடிட்டு இருக்காரு. திஸ் வாஸ் a statement there. அதுவும் இதுவும் ஒண்ணாங்க? will you even compare that with this? see எனக்கு என்ன வந்து ரொம்ப ரொம்ப எரிச்சல் கொடுக்குற ஒரு விஷயம்னா, ஒரு அத்தாரிட்டியோட நீங்க டிமீன் பண்றீங்கங்க. யூ ஆர் டேக்கிங் இட் as லைசன்ஸா, ஒரு பெரிய கர்வமா நீங்க வந்து பெண்களை அசிங்கப்படுத்துறீங்க. யூ ஆர் டேக்கிங் இட் லைக் இட்ஸ் யுவர் ரைட், இட்ஸ் மை ரைட் டு டாக் லைக் திஸ் அப்படின்னு. ஏன்னா அந்த மாதிரி யோசிக்கிறவங்கனால மட்டும்தான் சம்பந்தமே இல்லாம அவரு வந்து செங்கல்பேட்டுல வந்து மனைவி தேடுறாங்கன்னு டைம்ல எனக்கு வந்து கேஸ் போடல, இப்ப இவங்கள பத்தி பேசும்போது கேஸ் போடுறேன் அப்படின்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க? he values her more than her na, that is his discretion first and foremost. இங்க இருக்கிற இன்சிடென்ட்டும் அங்க இருக்கிற இன்சிடென்ட்டும் நாட் ஈவன் கம்பேரபிள். பட் ஆனா இவங்க சொல்ற ரீசன் ஏன் இதை கம்பேர் பண்றாங்கன்னா, அப்ப சொல்லும் போது அவருக்கு பெருசா இம்பாக்ட் ஆல, இப்ப சொல்லும் போது அவருக்கு இம்பாக்ட் ஆயிருக்கு அப்படின்றத ஜஸ்டிஃபை பண்ண வரலாம். அப்படி இருக்கலாம். That's what is my understanding. பட் நான் என்ன சொல்றேன்னா, அதோட இன்டென்சிட்டியும் இதோட இன்டென்சிட்டியுமே கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். நீங்க கொடுத்த ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட்டும் ஒரு 1000 பேரை கூப்பிட்டு நீங்க கோஷம் போடுறதும் ஒண்ணு ஆகுமா? சொல்லுங்க பாக்கலாம். நான் இன்னொன்னு என்ன கேட்கிறேன் வினோத், இதே
இதே பாலிடிக்ஸ்ல எத்தனையோ பெண்கள் இருக்காங்க லீடர்ஷிப் ரோல்ல, கரெக்டா? லீடர்ஷிப் ரோல்ல இருக்கிற ஒரு பெண்ணும் அவங்களோட அப்பாவோ இல்ல அவரோட கணவரோ இல்ல அவங்க வீட்டுல இருக்கிற ஒருத்தவங்களோ பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்ல இருக்கிறவங்களா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள பத்தி நீங்க ஒரு வார்த்தை தப்பா பேச முடியாது. அப்போ உங்களுக்கு யாருக்குமே வாய் வந்து குலையாது, தப்பான வார்த்தை வெளியில வராது. இதே ஒரு பொலிட்டிக்கல் லீடரு பின்னாடி வந்து ஒரு பெண்ணா இருந்துட்டு அவங்களுக்கு எந்த ஒரு பொலிட்டிக்கல் பேக்கிங்கும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த குஷ்பு மாதிரியோ காயத்ரி ரகுராம் மாதிரியோ இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் த்ரிஷா ஹூ டசன்ட் ஹேவ் எனி பொலிட்டிக்கல் பேக்கிங் இவங்க மாதிரியோ இருந்தா மட்டும் எப்படி உங்களுக்கு நாக்கு சரியுது? அப்ப மட்டும் உங்களுக்கு எப்படி தெரிய மாட்டேங்குது என்ன பேசணும், எது சரி எது தப்புன்னு? இது தெரியாம பேசுறது மாதிரி இல்லைல்ல. நீங்க ஒரு விஷயம் சொல்லுங்க, என்னைக்காவது ஒரு நாள் கனிமொழி அவர்களை பத்தி தப்பா யாரும் வெளில பேசியிருப்பாங்களா? Anybody had the audacity to talk about it? அப்படியே மத்தவங்களை பத்தி மட்டும் கம்ஃபர்டபுளா பேசுறோம். It is absolutely to the credit of the way she carries herself. I am not even discarding on that. But ஆனா ஏன் வந்து சில இடத்துல மட்டும் சில பெண்களை மட்டும் நம்ம என்ன வேணா பேசலாம், சில பெண்களை நம்ம பேசவே முடியாது? ஏன்னா அவங்களுக்கு பொலிட்டிக்கல் பேக்கிங் கிடையாது, இவங்களுக்கு பொலிட்டிக்கல் பேக்கிங் இருக்கு. இதுக்கு முன்னாடியே வந்து திமுக தரப்புல இருந்து முன்னாடி கருணாநிதி அவர்கள் வந்து இந்திரா காந்தி அவர்களை வந்து கொச்சையா பேசினதாகவும் ஜெயலலிதா அவர்களையும் பேசினதாகவும் சொல்லப்படுது. இந்த நிலையில தொடர்ச்சியாவே இவங்க தொட்டு இந்த வழக்கத்தை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஆனா எனக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்தபோது ஐ ரியலி ஹேவ் ஹை ரெஸ்பெக்ட்ஸ் ஃபார் ஹிம். அவர் என்னைக்குமே வந்து இன் ஹிஸ் ஸ்பேஸ் ஆஃப் சீஃப் மினிஸ்டர்ஷிப் எங்கேயுமே வந்து எந்த பெண்ணை பத்தியோ தப்பா பேசின மாதிரியோ இல்ல கொச்சா பேசின மாதிரியோ இல்ல வார்த்தைய அளக்காம பேசின மாதிரியோ இல்ல அவரோட எக்ஸ்பிரஷன்ல வந்து எங்கேயாவது ஒரு தவறு இருந்த மாதிரியோ பெருசா யாருமே பேசலைங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஃபரன்சஸ் இருந்திருக்கலாம், அட்மினிஸ்ட்ரேட்டிவா அவர் தப்பு பண்ணியிருக்காருன்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்கலாமே தவிர, ஆனா அவருக்கு வந்து ஸ்டேஜ் நாகரிகம் தெரியல, மேட நாகரிகம் அவருக்கு தெரியல, எந்த வார்த்தை பேசணும்னு தெரியல, எந்த வார்த்தையை விட்டுட்டாரு அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட இருந்து நம்ம எந்த பெருசா எனக்கும் ஐ நெவர் காட் டு see any நியூஸ் லைக் தட். சோ அவருக்கு அப்புறமா நீங்க ஒரு பொசிஷன் எடுக்கிறீங்க, இன்னைக்கு வந்து திமுக அடுத்தது உங்க கையில வந்து நிக்க போகுது அப்படின்னா, நாளைக்கு உங்க கட்சியில ஏதாவது ஒரு பெண்ணை யாராவது வந்து ஆபாசமா பேசிட்டாங்க நடத்திட்டாங்க அப்படின்னா அந்த கட்சியில இருக்கிறவங்க யார்கிட்ட போவாங்கன்னு எனக்கு புரியல. ஃபைண்டிங் விமன் as a சாஃப்ட் டார்கெட் வந்து இட் ஹேஸ் டு பி an endங்க. தமிழ்நாடு எனக்கு புளிச்சு போச்சு, இதை பார்த்து அதாவது வெறுத்து போச்சுன்னு தான் சொல்லணும். இது வந்து இட்ஸ் கம் டு a place where enough is enough. என்ன தப்பு யாரு பண்ணிட்டாங்கன்னு எனக்கு புரியல. இப்ப த்ரிஷா அவர்களா இருந்துட்டு போட்டோங்க, she chooses to be a single woman, so what? சிங்கிள் உமனா இருந்தா வாய்க்கு அந்த மாதிரி பேசுவீங்களா? இல்ல she chooses to be in a live-in relation, who are you to question? Legally she is entitled to live-ங்க. Law is in her side. நீங்க யார் உட்கார்ந்தீங்க மாரல் சயின்ஸ் அண்ட் மாரல் வேல்யூஸ் போடுறதுக்கு? அவ்வளவு மாரல் வேல்யூஸ் போடுறவங்க இந்த மனைவி துணைவி இந்த கான்செப்ட்லாம் நம்ம எங்க இருந்து வந்தது? நீங்களே தானே சொல்றீங்க தமிழ்நாட்டுல பெண்களுக்கு வந்து எந்த ஒரு சேஃப்டியும் கிடையாது அப்படின்னு வந்து பாராளுமன்றத்துல சட்டமன்றத்துல இவங்களே தான் வந்து சொன்னாங்க, உதயநிதி அவர்களே தான் வந்து பேசினாரு. சரிங்க, உங்களோட ஆட்சி டைம்லயுமே அது கிடையாது, ஓகே, அது வேற விஷயம். அட்லீஸ்ட் யூர் அந்த லீடர் ஆஃப் அப்போசிஷன், நீங்க கேள்வி கேட்கறீங்க, அது கரெக்ட். ஆஸ் அ லீடர் யூ ஷுட் ஆஸ்க் क्वेश्चंस. இப்போ நீங்க என்ன கொடுக்குறீங்க? நீங்க என்ன ப்ரொடெக்ஷன் கொடுக்குறீங்க பெண்களுக்கு? I don't know, this is not the right way of addressing a woman. First and foremost நீங்க பாலிடிக்ஸ் பண்ணுங்க, பண்ணாம போங்க. உங்க பாலிடிக்ஸ் பண்ணுன்ற பேர்ல எறையா தூக்கி போடுறது வந்து பெண்களின் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்னா இந்த மாதிரி பாலிடிக்ஸை பாக்குறதுக்கு இன்னைக்கு இத்தனை வருஷம் கழிச்சு கஷ்டப்பட்டு படிச்சு முன்னேறி பெண்கள் நிக்கிற டைம்ல இதெல்லாம் கேட்கறதுக்கு வந்து I don't think we are sitting here for that. இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? லைக் ஒரு பொலிட்டிஷியனாக இருந்தாலும் சரி, லைக் ஒரு விமனாக இருந்தாலும் சரி, பப்ளிக்கில் இந்த மாதிரியான ஒரு ஸ்பீச்சை எதிர்கொள்கிறதுக்கு ஒரு விமனாக எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? என்ன ஆக்ஷன்லாம் எடுக்கலாம் இந்த மாதிரி பேசுகிறவங்கள? ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதுக்கு நான் தான் சொல்கிறேன் பாருங்களேன், பின்னாடி இருக்கிறது ஃபுல்லாகவே ரூல் புக் தான். புக்கா போட்டு நம்ம லா கிரியேட் பண்ணி பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணி வேணா வச்சுக்கலாம். ஆனா விஷயம் என்னன்னா, unless and until we understand the intensity, see it all comes back to நம்ம வளர்ப்பு. It all starts from there. நம்மளோட செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சில விஷயம் இருக்கு. எல்லா விஷயத்துக்குமே வந்து கையில கொம்பு எடுத்துட்டு பக்கத்துல ஒருத்தங்க நிக்கணும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி நின்னு அப்படி ஒருவேளை நிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க எப்படா கண்ணை அசைப்பாங்க, நம்ம அடுத்து என்ன தப்பு பண்ணலாம் அப்படின்ற ஒரு நோக்கம் தான் எல்லாருக்குமே வருமே தவிர, எல்லாருமே அவங்களோட பொறுப்பை வந்து உணரணும் அப்படின்றதுதான் முக்கியமான விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து இந்த பெண்களை வந்து அப்ஜெக்டிஃபை பண்றது வந்து தமிழ்நாட்டுல நாளுக்கு நாள் ரொம்ப அதிகமாயிட்டே போகுதுங்க. இதுக்காக ஐ திங்க் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அப்ஜெக்டிவைஸ் பண்றது வந்து
ஒரு ரொம்ப தரம் கெட்ட ஒரு விஷயம் அப்படின்றது நம்ம குழந்தைங்களுக்கு அட்லீஸ்ட் நம்ம இதுக்கப்புறம் புரிய வைக்கணும். வர ஜென்ரேஷனாவது இதுல இருந்து மீட்டு வெளியில வரும். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க அம்மா அப்பாவா இருக்கட்டும், இல்ல எங்க அம்மா அப்பாவா இருக்கட்டும், இல்ல அவங்களுக்கு முன்னாடி இருந்தவங்களா இருக்கட்டும், யூஸ்வலா பெண்கள் வெளியில வர மாட்டாங்க. அவங்க படிப்பறிவு கொஞ்சம் கம்மியா இருக்கிறவங்களா இருக்கும், இல்ல வேலைக்கு ரொம்ப கம்மியான பேர், பர்சன்டேஜ் வைஸ் ரொம்ப கம்மியான பேர் போயிருந்திருப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ, பிறந்த குழந்தை எல்லாரையும் நம்ம படிக்க வைக்கிறோம். அவங்கள வந்து பினான்சியலி இண்டிபெண்டன்ட் ஆக்குறோம், நல்ல வந்து ஒரு செட்டில் பண்ண வைக்கிறோம், வேலைக்கு போகணும் அப்படின்றத நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லி வளர்க்குறோம். இண்டிபெண்டன்சி அப்படின்றது முக்கியம் அப்படின்றோம். இந்த ப்ராசஸ்ல அந்த குழந்தை, பர்டிகுலர்லி பெண் குழந்தை என்ன கத்துக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட ரொம்ப ஸ்ட்ராங்கா கத்துக்குதுங்க. டாலரன்ஸ் அப்படின்றது வேற விஷயம், அனுசரிச்சு போறதுன்றது. ஆனா வந்து இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ஸ்ல வந்து அடங்கி போறது அப்படின்றது வந்து ஐ டோன்ட் திங்க் விமன் ஆர் மோர், என்ன சொல்றது, we are in that space anymore. சோ எவ்வளவு தூரத்துக்கு பெண் குழந்தைங்களுக்கு வந்து இத்தனை வருஷம் நம்ம சொல்லி சொல்லி வளர்த்தோமோ, இத பாருமா, யாராவது வந்தாங்கன்னா, யாராவது ஏதாவது கொடுத்தாங்கன்னா சாப்பிடக்கூடாது, தெரியாத ஒருத்தவங்களோட போகக்கூடாது, உன்னோட தன்னம்பிக்கை தான் உனக்கு முக்கியம், செல்ஃப் ப்ரொடெக்ஷன் நீ பாத்துக்கோ, நம்ம பெண் குழந்தைங்களுக்கு சொல்லி வளர்த்த மாதிரி ஆண் குழந்தைங்களுக்கு கண்டிப்பா சொல்லி வளர்க்கணும். நீ ஆண் அப்படின்றதுனால உனக்கு வந்து பெரிய அட்வான்டேஜ் எல்லாம் கிடையாதுப்பா. ஷீ இஸ் ஈக்குவலி அ வுமன். நாளைக்கு நான் இப்போ அப்பா வந்து என்ன திட்டுறாரு, நான் திட்ட நான் வாங்கிக்கிறேன், நாளைக்கு ஆனா உன் பொண்டாட்டி நீ திட்ட வாங்கிக்கும் அப்படின்லாம் நீ நினைக்காத. லைஃப் இஸ் கோயிங் டு பி ஈக்குவல். இது வந்து ஒரு பெரிய குத்தும் கிடையாதுங்க. ஏன்னா இது சொன்ன உடனே நம்ம ஏதோ ஒரு பெண் உரிமை போராளி மாதிரி ஆயிடுறோம். விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நாட்டுல 50% பெண்கள் இருக்காங்க. சோ ஆண்கள், நீங்க ஆண் உரிமை எனக்கு நீங்க மரியாதை கொடுங்க, நான் ரோட்டுக்கு போகும்போது எனக்கு கைப்பிடிச்சு இழுக்காதீங்க, என்ன ரேப் பண்ணாதீங்கன்னு கேஸ் கொடுக்கறது இல்லல்ல. உங்க உடம்பு உங்க கண்ட்ரோல்ல இருக்குல்ல. அதே மாதிரி பெண்களோட உடம்பு, பெண்களோட ரெஸ்பெக்ட், பெண்களோட தன்னம்பிக்கை அதெல்லாம் அவங்க கையில இருக்கு. சோ அது அப்படியே அவங்க கையில மட்டும் கொடுத்துருங்க. எப்படி நீங்க இண்டிபெண்டா இண்டிவிஜுவலா யூ ஆர் என்ஜாயிங் யுவர் லைஃப், யூ ஆர் டேக்கிங் யுவர் டெசிஷன்ஸ், லெட் விமன் ஆல்சோ டேக் ஹர் ஓன் டெசிஷன்ஸ் அண்ட் லெட் ஷி ஆல்சோ லிவ் ஹர் லைஃப். அவ்வளவுதான். இதை மட்டும் நம்ம சொல்லி குழந்தைங்களுக்கு வளர்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பப்ளிக்கா வந்து ஒரு பெண்ணை பேசுறதுக்கான தைரியமும் ஒரு மனசும் யாருக்கும் வராது. எங்களோட இணைந்து பல்வேறு கேள்விகளுக்கு பதில் அளிச்சிங்க. மிக்க நன்றி மேம். தேங்க்யூ.